ஏ சின்ன பொண்ணு என்ன எங்கடி கூட்டு வந்திருக்க? அடியே இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறமா தெரியல நம்ம எங்க வந்திருக்கோம்ட்டு. ஆட போடி, கோயிலுக்கு கூட்டு வர்றதுக்கா இவ்வளவு அவசர அவசரமா? வா வா, இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு அவசர அவசரமா கூட்டு வந்தியே. கடைசியில கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கியே, அதான் கேக்கேன். எல்லா முக்கியமான விஷயத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கேன், வா. சரி இருடி, பிள்ளையார கும்பிட்டுட்டு வரேன். ஏடி சீக்கிரம் வாடி, அங்க ஓதுவார் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாவே, சீக்கிரம் வா. ஆட பைத்தியக்காரி, கோயிலுக்கு வந்திருக்கும் சாமியை கும்பிடாம என்னது ஓதுவார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? வாடி, பிள்ளையார கும்பிட்டுட்டு போயிருவோம். ஏ உத்தரசா, அதுக்குள்ள இப்ப நேரம் இல்ல, பத்துக்கு சீக்கிரம் வா. ஐயா, இவளுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சு போல. கோயிலுக்கு எதுக்கு வருவாவே? சாமி கும்பிடதான் வருவாவே. சாமி கும்பிடுவோன்னு சொன்னாக்கி வாவான்னு என்ன போட்டு இழுத்துறடக்கா, என்னன்னு தெரியலையே. வாடி வந்து பேசிக்கலாம், வா. என்ன அலப்பற பண்ண காத்து கிடக்கான்னு தெரியல, இப்படி அவசரப்பட்டு கிடக்கா. ஏ உத்தரசா, இன்னையோட உனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டுடி. ரொம்ப நாள் அச்சு வந்து கோயிலுக்கு வந்து இனிமேட்டு ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கோயிலுக்கு வந்துடணும்ப்பா. ஏ உத்தரசா வாடி, என்னடி பின்னாடியே நின்னுட்டு அடக்கா, முன்னாடி வா. ஏ சின்ன பொண்ணு, ஏன் இந்த குருக்கள் இப்படி திருத்தருன்னு பார்த்து முடிச்சுட்டு கிடக்காரு? எதுக்கு இப்ப என்ன அவசரமா இப்படி வர சொன்னா? என்ன விஷயம் டி? என்னடி பண்ண போற என்ன வச்சு? அம்மா தாயை ஒண்ணு வச்சு ஒண்ணும் பண்ணல, முன்னாடி வா. ஐயோ, இவ என்ன பண்ண காத்து கிடக்கான்னு தெரியலையே. எதுவும் சொல்லாம கொள்ளாம அந்த ஆளை கூட்டு வந்துட்டா. இப்ப என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப பேந்த முடிச்சு நிக்க வேண்டியதா இருக்கு. ஏமா என்ன ஏதுன்னு சொன்னாதான் என்னவா இப்ப உனக்கு? ஏன் இப்ப சொன்னாத மேடம் என் கூட வருவீங்களோ இல்லைன்னு வரமாட்டீங்களோ? ஏமா நான் எதுவுமே கேட்கலாமா? ஏதாச்சும் கேட்டா இவன் நம்ம மேல எரிஞ்சு விழுந்துருவா போல இப்பவே. பூசாரி ஐயா, நான் சொன்னேன்ல, அது இந்த பிள்ளைக்கு தான். அப்படியாம்மா, ஒன்னும் கவலைப்படாண்டா, எல்லாம் அந்த அம்பாள் பாத்துப்பா. சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஏம்மா, அந்த பொண்ணு நெத்தியில கொஞ்சம் விபூதி பூசி விடுமா. சரி பூசாரி. ஏ சின்ன பொண்ணு, எதுக்குடி என்னடி பண்ண போறியே? ஏதாச்சும் மந்திரிக்கு எதுவும் போறீங்களா? அடியே வாயை மூடடி, எல்லாம் ஒண்ணு நல்லதுக்கு தான். இப்பதான் சூப்பரா இருக்கு மூஞ்சி பாக்குறதுக்கே. ஏம்மா, பூசிட்டியா? ஆமா ஓதுவாரே, பூசிட்டேன். சரிம்மா, உன் கைய காட்டு. எதுக்கு பூஜாரி? ஏ உத்தரசா, என்ன எதனா கேள்வி கேட்காத பத்துக்க, கையை காட்டுனா கையை காட்டு பத்துக்க. ஐயோ, என்ன ஏதுன்னு சொல்லாம சாவடிக்காளே. உன்னை பிடிச்சிருக்க பேய் பிசாசு எல்லாம் அகண்டு போனோம். ஏம்மா, இந்த கயிறை ஒருபோதும் கையில இருந்து கலட்டாதம்மா. உன்னை பிடிச்ச பேய் பிசாசு எல்லாம் போயிரும். என்ன சாமி சொல்றியே? இந்த கயிறு மட்டும் கட்டியிருந்தா பேய் என் உடம்புக்குள்ள பூராதோ? ஆமாம்மா, ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரிங்க சாமி. இந்தாம்மா, இந்த எலுமிச்சம்பழத்தை நைட்டு தூங்கும்போது உன் தலைப்பக்கத்துல வச்சுட்டே தூங்குமா. மந்திரிச்ச எலுமிச்சம்பழமா, எந்த பேய் பிசாசும் அண்டாது. தாங்க சாமி. நல்லதே நடக்கும், போயிட்டு வாமா. சரிங்க சாமி. ஏ உத்தரசா, என்ன உனக்கு சந்தோஷம் தானே? என்னமோ ஒரு பிரச்சனையும் இல்ல பத்துக்க, எல்லாம் சரியாயிரும், வாடி போவோம். ஏ சின்ன பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ் டி. அந்த பங்களாக்கறியும் உடம்புக்குள்ள வராம இருந்தாலே எனக்கு போதும் டி. இந்த கயிறையும் எலுமிச்சம்பழத்தையும் மீறி என்னமோ அவ எப்படி வரான்னு பாப்போம்டி. வராம இருந்தா நல்லதுதான் சின்ன பொண்ணு. சரி வா போவோம். இவ்வுலகம் இரண்ட பின்னும் இருளாத பாகம் எது? கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. என் தலைமலரே, இன்னும் தயக்கம் என்ன? என்னை புரியாதா இது வாழ்வா சாவா? ஏ அப்பா, என்ன அழகான பாட்டு! எம்மா, லைன் ஒன்னு என்ன அழகா எழுதியிருக்காவே. இந்த செல்லத்தாய்க்கு வேற வேலையே இல்லை. எப்ப கொஞ்சோட பாட்டு படிக்க தெரிஞ்சுட்டு உன்னை எப்ப பார்த்தாலும் பாட்டை படிச்சுக்கிட்டே கிடக்காது. செல்லத்தாய்க்கா, வா முனி. ஏ செல்லத்தாய்க்கா, இன்னைக்கு என்னக்கா குழம்பு வச்சியே? நான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன்டி. ஏக்கா அப்படியாக்கா? நான் இன்னைக்கு ரசம் தாங்க வச்சு, எனக்கு திங்கே முடியலக்கா. கொஞ்சோட மீன் குழம்பு இருந்தா தாங்கக்கா. ஏ முடியுமா, இன்னைக்கு பார்த்து குழம்பு கொஞ்சம் தான் வச்சேன் பார்த்துக்க. குழம்பு இல்லை பார்த்துக்க. நைட்டு வந்து ஒரு கல்யாண வீடு, அதனால அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சேர்த்து குழம்பு வைக்கல பார்த்துக்க. இப்போ குழம்பு இல்லையடி. என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? நான் கேட்டா மட்டும் நீங்க எப்பவுமே குழம்புலன்னே சொல்லுங்கக்கோ. அந்த சின்ன பொண்ணு கேட்டா மட்டும் உடனே அள்ளி அள்ளி கொடுங்கக்கோ. இது என்னடி இப்படி பேசிட்டடக்கா? குழம்பு இருந்தா தானே கொடுக்க முடியும். நீ இருக்கிறப்ப வந்து கேட்டா நான் கண்டிப்பா வேற தான் செய்வேன். இன்னைக்கு நைட் ஒரு கல்யாண வீடுன்னு நான் அன்னைக்கு கம்மியா குழம்பு வச்சு என்னல வேற எப்படி குழம்பு இருக்கும்? அட போங்கக்கா, நான் கேட்கறனாலாம் நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிய. ஏடி, இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா மீன் குழம்பு வச்சு நான் கொண்டு வரேன்டி. ஆமா, பசிக்கிற நேரம் இங்கே குழம்பு தர மாட்டாவே, இன்னொரு நாள் கொண்டு வரலாம் கொண்டு. செய் செல்லத்தாய்க்கா, இவன் என்ன பட்டை கிட்டலாம் போட்டு பயங்கரமா வந்து நிக்கா? என்னடி கோயிலுக்கு போயிட்டு வந்தியோ? ஏக்கா ஆமாக்கா, அந்த சின்ன பொண்ணு தாக்கா கூட்டு போனா. ஏ செல்லத்தாய்க்கா, நான் ஒரு ஓதுவார்ட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதான் அவரு கையில ஒரு எலுமிச்சம்பழமும் கையில கைத்தையும் கட்டி விட்டுருக்காரு பார்த்துடுங்க. இனிமேட்டு எந்த பியாய் பூதமே உடம்புக்குள்ள வராதான். எப்பா, இவன் உடம்புக்குள்ள பியாய் வராம இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையா? எனக்கு ரொம்ப நல்லதுப்பா. அம்மா, நல்ல வேலை. என்ன முனி, பங்களாக்காரிட்ட வாங்கின அடி வேலை செய்து போலையே. வேற 2 நாளா கழுத்து வழியில நான் தானடி கிடந்தேன். சரிடி, ஏதோ ஒண்ணு, பியாய் வராம இருந்தா சரிதான். ஆமாக்கோ. ஏ உத்தரசா, மறந்து கூட இந்த கையில இருக்க கைத்த அவுத்து கூடாது, சரியா? அவுக்க மாட்டேன் சின்ன பொண்ணு. ஏ செல்லத்தாய்க்கா, அவ்வளோ அங்கதான் இருக்கீங்களா? எக்கா, நீ எதுக்கடி போய் அறக்க பறக்க ஓடி வர என்ன? அடியே, ஒரு முக்கியமான விஷயம். அந்த களை மொவா இருக்கா பத்தியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பேய் பிடிச்ச ஆடுறாடி. என்னது, பேய் பிடிச்ச ஆடுறாளா? ஆமாக்கோ, அப்படி ஒரு ஆட்டம்க்கோ. என்ன, ஒத்தரசா உடம்புல இறங்கினவ நேரம் அவ உடம்புக்கு வந்து இறங்கிட்டாலோ?
இல்லடி இது ஏதோ ஆம்பளை பையன்னு சொல்றாவ பத்துக்க. குவாட்டர் கேக்குது, பிரியாணி கேக்குது, அது கேக்குது, இது கேக்குது, எம்மா நொய்யு நொய்யுன்னு ஒண்ணுனா கேக்குது பத்துக்க. ஐயா என்னடி ஒண்ணுனா குண்டு தூக்கி போடுறியே? அப்ப நம்ம ஊருக்குள்ள என்ன பேய் நடமாட்டம் அதிகமாயிட்டு போலயே. ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அவ்வளோ காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். பேய் அவ்வளோ இந்த ஊருக்குள்ள வந்து என்ன குடும்பம் நடத்தி குட்டி போடுமா இருக்கும். என்னடி சொல்ற? குடும்பம் நடத்தி குட்டி போடுமா? ஆமா சின்ன பொண்ணு, வேற அப்படிதானங்க நடந்து கிடக்கு. ஏ எப்பா, நல்ல வேலை கையில எலுமிச்சம்பளமும் கயிறும் இருக்கு. இதனாலதான் நம்ம உடம்புல பங்களாக்கறி வரல போல. யாரு விட்ட சாபமோ என்னன்னு தெரியல. ஊருக்குள்ள அவ்வளோ இன்னும் கொஞ்ச நாள்ல பேய் பிடிச்சு ஆடிடுவா போல. பேசாம நம்ம வேற ஊரை பத்தி போறது நம்மளுக்கு நல்லது. என்னடி புதுசு புதுசா சொல்லி பயங்காட்டிட்டு கிடக்கா? ஏடி உண்மையை தாண்டி சொல்றேன். எம்மா ஆடெல்லாம் நான் விற்க போறேன்டி. எப்பா 4 மணிக்கு மேல என்ன வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு இருக்கேன். என்ன அந்த சுடுகாட்டுக்குள்ள 6 மணிக்கு மேல ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டு வரக்கூடாதுடி. ஆடு அவ்வளோத்தையும் வித்துட்டு பேசாம வீட்டுல படுத்து தூங்க போறேன்டி. ஐயா என்னடி சொல்ற? நீ ஆடு வைக்க வருவாங்கிற தைரியத்துலதான் நான் ஏதோ ஆடு மேய்க்கே போயிட்டு இருக்கேன். நான் ஒத்தியில என்ன வைக்கடி போனேன். ஏன் இழுவ இப்படி சொல்றா? எடி ஆடை மேய்க்கிறேன்ட்டு வேற உயிரை விட்டு கொடுக்க சொல்றியா? வேற என் உடம்புக்குள்ள வந்து பூர்றதுக்கா? அம்மா, நான் இனிமேட்டு என் பெட்டை சுத்தி செருப்பு விளக்கு மாதிரி வேப்பலை பட்டை எலுமிச்சம்பழத்தோட இன்னும் தெரியணும்னு இருக்கேன். ஐயா இவ்வளவு சொல்றத பார்த்தா நம்மளுக்கு கை கால் ஆட்டோமேட்டிக்கா நடுங்குதே. பேசாம ஓதுவாட்டு நம்மளும் ஒரு கயிறை வாங்கி கட்டியிருக்கலாமோ? ஏடி என்னடி இப்படிலாம் சொல்லிட்டு கிடக்கா? எக்கோ உண்மையதாங்க சொல்றேன். நீங்க அங்க வந்தா அங்க வந்து பாருங்க, அவ ஆடுற ஆட்டத்தை பாருங்கக்கோ. ஏடி அவ உடம்புல எப்படி பேய் வந்து இறங்கிச்சு? ஏடி என்னென்னமோ கதை சொல்றவ பத்துக்க. எனக்கு விளங்குனதை நான் சொல்றேன். அந்த பிள்ளை நேத்து நைட்டு தூங்கிருக்கான். ஒரு 10-11 மணி போல தூங்கிச்சான் பத்துக்க. திடீர்னு 2 மணிக்கு முழிச்சிச்சான். முழிச்சு அவ பாட்டு கொத்தையில அவ போன போக்குல நடந்து போயிட்டே இருக்கான் சுடுகாட்டுக்குடி. அங்க ஏதோ ஒரு பொம்பளை வந்துச்சான் பத்துக்க. பொம்பளை வந்து நான் ஒன்னு உங்க வீட்டுல கொண்டு விடுறேன்ட்டு சுடுகாட்டை ஃபுல்லா சுத்தி காமிச்சு காலையில 6 மணி வரை அந்த பிள்ளை சுடுகாட்டுக்குள்ள தாண்டி கிடந்திருக்கான். வேற காலையில வேலைக்கு போகுதுல்ல, பணம் வெட்ட போகல. அவையெல்லாம் பார்த்துதான் ஒழுங்கா வீட்டை பார்த்து கூட்டு வந்திருக்காங்களா. என்ன இந்த பிள்ளைங்க கிடக்க கலாம தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து கூட்டு வந்திருக்காங்களாம். இப்படி பேயா அப்படி ஃபுல்லா ஒரே கூட்டுட்டு சுத்தி இருக்காண்டி. ஐயா என்னிடுவ சொல்ற? கேட்கும் போதே வயித்தெல்லாம் கலக்குதே. ஆமாடி, அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படியே ஒரு மாதிரி பேந்த முடிச்சுட்டே ஒரு சுய நினைவே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி தெரிஞ்சிருப்பா போல. திடீர்னு வந்து ஒரே ஆட்டம் ஆடிட்டு கிடக்கலாம். ஏ எப்பா, என்ன நைட்டு ஒண்ணுக்கு இருக்க போக கூட ஒத்தையில போக கூடாது போலயே. இவ்வளவு சொல்ற போக்க பார்த்தா. ஏ அம்மா, ஏற்கனவே நான் பயந்து நொந்து நூலாய் போய் கிடக்கேன். இதுல இவ வேற என்னதாமோ சொல்றாளே. ஏடி அந்த காலா மோவானா அவளும் ஏன் மூத்த பிள்ளை கூட படிக்காதானே? அந்த பிள்ளை தானே? ஆமாக்கோ, அவளுக்கும் நம்ம சுவானிக்கும் ஒரே வயசு தான்க்கோ. அப்பா, இள வயசு பிள்ளைகளே இப்படி பேய் பிடிச்சு ஆட்டணும்? அம்மா மாரியத்தா, நீ பாத்துட்டு தானே இருக்கா? இப்படி இந்த பிள்ளைகளை போட்டு இப்படி சோதிக்கியே. ஏக்கோ அது மட்டும் இல்லாக்கோ, நம்ம ஊர் சாமிக்கு பவர் குறைஞ்சிட்டுன்னு சொல்றாவக்கோ. அது ஏதோ சாமி கண்ணை கட்டின நேரத்துல பேய் ரொம்ப வரும், அதோட பேயோட ஆட்டம் அகோரமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நேரமாக்கோ ஒரு 2-3 நாள் நம்ம சாமிக்கு சக்தியே இருக்காதான். அதனால அந்த பேய்ங்கெல்லாம் ரொம்ப ஆட்டம் போடுமாக்கோ. நம்ம தாக்க பார்த்து கொஞ்சம் சுதானமா இருந்துக்கணும். அடி என்னடி சொல்ற? புதுசு புதுசா சொல்றியடி. முனி, உண்மையை தாண்டி சொல்றேன். வீட்டை விட்டு ரொம்ப வெளியே போவாதியடி. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்தாதியா. அவ்வளோ 8-9 மணிக்கு முழிச்சா போதும். சாயந்தரம் 4 மணி ஆனோன்னு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 4 மணி ஆயிரும். அவ்வளோ வீட்டுக்குள்ள போய் கதவு மூடிட்டு இருங்கடி. ஐயா இவ என்ன உண்மையை சொல்றாளா இல்ல பொருளையை கிளப்பி விடுறாளான்னு தெரியலையே. சாமிக்கு சக்தி இல்லங்க, பவர் இல்லங்க, என்னென்னமோ அளந்து விடுறாளே. இழுவே 4 மணி ஆக போகுது. போங்கடி, அவ்வளோ வீட்டுக்குள்ள போய் அடைவோம். ஏக்கோ நாங்க அப்ப கிளம்புறோங்கோ. சரிடி போங்கடி போங்க. ஐயோ, என் பிள்ளைகள் வேற 6 மணிக்கு தானே வரும். நான் என்ன பண்ணுவேன்? உயிரை கையில பிடிச்சிட்டுலாம் இருக்கணும். ஏக்கா ஒரு 2-3 நாள் ஸ்கூலுக்குலாம் அனுப்பாதியக்கா, வீட்டுல வச்சுக்கிடுங்க. சரிடி, இனிமே நாளைக்கு போடாம பண்ணிருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளைகள் நல்லபடியா வீட்டுக்கு வந்து எனக்கு அதுவே போதண்டி. செல்லத்தாய்க்கா கவலைப்படாதியக்கா, பிள்ளைகள் வந்துடும்க்கா. ஒன்றும் இல்லக்கா. இல்லடி, இருந்தாலும் இழுவ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு பத்தியா, அதான்டி, வேற ஒன்றும் இல்லை. பேசாம ஊருக்குள்ள அவ்வளோ இருக்கும் கைத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதான், கேட்டுட்டு தெரியுங்கடின்ட்டு. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் யாஸ்மின், ஹாய் அஸ்விக், ஹாய் மகேஷ், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் மாரிசை, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் மகா, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் பகவதி, ஹாய் சிவந்தி, ஹாய் கோபி, ஹாய் கலீஸ், ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் ரெக்ஸ், ஹாய் கவி, ஹாய் ஆனந்தி, ஹாய் அமுதா, ஹாய் அனிதா, ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் இஷா, ஹாய் ஜேக்கப், ஹாய் கருப்பசாமி, ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் ஸ்லோமி, ஹாய் லட்சுமை, ஹாய் செந்தன், ஹாய் உஷாந்தினி, ஹாய் ஃபாத்திமா ரஷீதா, ஹாய் ஃபாத்திமா, ஹாய் அனோஷியா,
ஹாய் ஜனீஷா, ஹாய் உமையாள், ஹாய் சரண்யா, ஹாய் ராமானுஜம், ஹாய் கலையரசி, ஹாய் சாய்கரிணி, ஹாய் கார்த்திகா, ஹாய் சித்ரா, ஹாய் சுனில், ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் சுஷ்மிதா, ஹாய் காவேரி, ஹாய் ஜமுனா, ஹாய் சரஸ்வதி, ஹாய் பாரதி, ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் நந்தினி, ஹாய் கௌசல்யா, ஹாய் கீதா, ஹாய் கவிதா, ஹாய் கமலேஷ், ஹாய் சுரேந்திரா, ஹாய் சுரேஷ், ஹாய் ரோஸ்லின், ஹாய் பிரியா, ஹாய் கிருஷ்ணராஜ், ஹாய் தனுஷாஸ்ரீ, ஹாய் சரண்யா, ஹாய் ரமேஷ், ஹாய் அருள்மொழி, ஹாய் பிரியதர்ஷினி, ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் பிரியா அறுமுகம், ஹாய் மனோஜ் மொகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் தமிழ், ஹாய் தனம், ஹாய் வீரமணி, ஹாய் விஸ்வா, ஹாய் வினீஷ், ஹாய் துர்கா, ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் சுதா, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஸ்னேகா, ஹாய் தேன்மொழி, ஹாய் அமுதவல்லி, ஹாய் தேவி, ஹாய் ரேவதி பாலா, ஹாய் பார்கவி, ஹாய் யாழினி, ஹாய் வடிவுக்கரசி, ஹாய் சாய்ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் சங்கீதா, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹேமானந்த், ஹாய் ஹரிஹரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் பெர்லின், ஹாய் கனி கிறிஸ்டினா, ஹாய் மேரி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.